ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபர் ஹர்ஷா சாய் மீது இளம் நடிகையான தெலுங்கானா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மெட்ரோ சர்மா அப்படின்ற நடிகை பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி யூடியூபர் ஹர்ஷா சாய் பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் ஃபார் யூ தெலுங்கு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அதில் உடற்பயிற்சி வீடியோக்களை போட்டு தனக்குன்னு ஒரு 10.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் சேனல் கொஞ்சம் ரீச் ஆனோடனே அதில் வர்ற இன்கம் எல்லாத்தையுமே ஏழைகளை பணக்காரர்களாக பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்து பல விவசாயிகளுக்கு வீடு கட்டி தர்றது, விவசாய நிலங்களுக்கு போர் போட்டு தர்றது, குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, 1 லட்சம் ஏழை குழந்தைகளுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு பல நற்பணிகளை செஞ்சுருக்காரு. இதனால் இவரை பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பீட்ஸ் ஆஃப் இந்தியா வாழும் கர்ணன் அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் ஹோல் இந்தியாவும் ஃபேமஸ் ஆகக்கூடியவர். இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 24 வயசான இவர் மீது இளம் நடிகையான மெட்ரோ சர்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஈவெண்ட்டில் இவரை சந்திக்கும் போது, அதாவது ஒரு பார்ட்டியில் சந்திக்கும் போது நட்பு வளர்ந்தாவும் நட்பு காதலாக மலர்ந்து 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நிர்வாண புகைப்படத்தை, அதாவது வீடியோவை இவர் வச்சு 2 கோடி ரூபாய் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு மிரட்டினதாகவும் அவர் மீது புகார் அளிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த இது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஹர்ஷா சாயை கைது செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷா சாயும் அந்த பொண்ணும் பேசிக்கிற மாதிரியான ஒரு ஆடியோ லீக் ஆனதாகவும், அது பொய் அப்படின்ற மாதிரியும் ஏஐ மூலமாக எடிட் பண்ணது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது பொய் புகார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹர்ஷா சாயும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக இது ஒரு தவறான வழக்கு. ஸோ அதை நான் என்ன அப்படின்னா டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாரு. எப்படி நிவின் பாலி மேலே ஒரு தவறான புகார், பொய்யான புகார் வந்துச்சோ அதே மாதிரி இவர் மேலேயும் வர்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எல்லாருமே இவர் கண்டிப்பாக இப்படி செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வராங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.